ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதி வரையிலான செய்தித்தாள் நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு சம்மந்தமான மிக முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட்டின் தூய்மையான நகரம் இந்தூர் தொடர்ந்து 7வது ஆண்டாக தேர்வு. தற்போது நாட்டின் தூய்மையான நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தொடர்ந்து 7வது ஆண்டாக மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் முதலிடம் பிடித்துள்ளது. இந்தூருடன் சேர்ந்து சூரத்தும் முதலிடத்தில் இருக்கு. 3வது இடம் பிடித்த நகரம் மும்பை. 4வது இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினம். முதல் 3 இடங்கள் அல்லது 4 இடங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தூர், சூரத், மும்பை மற்றும் விசாகப்பட்டினம். மேலும் 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான லிஸ்டில் மகாராஷ்டிரத்தின் சாஸ்வத் முதலிடத்தில் இருக்கு. சாஸ்வத் முதலிடம். அடுத்த இடத்துல பதான் 2ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடத்துல மகாராஷ்டிராவில் உள்ள லோனோவாலா, இது 3வது இடத்துல இருக்கு. அடுத்து கடலோர வளங்களை மீட்டெடுக்க நெய்தல் மீட்சி இயக்கம். இது தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், நெய்தல் மீட்சி இயக்கம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 ஆண்டுகளில் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமாக தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்கள் பயனடையும். அடுத்து தமிழக அரசின் புதிய தலைமை வழக்குரைஞர் PS ராமன். தற்போது தமிழக அரசின் வழக்குரைஞராக இருந்த ஆர் சண்முக சுந்தரம் என்பவர் பதவி விலகுவதை தெரிவித்துள்ளார். அதன் காரணமாக தமிழக அரசின் புதிய தலைமை வழக்குரைஞராக PS ராமன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கிடையே கடந்த 2006ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் ஜப்பான் நாட்டின் ரோந்து கப்பல் யாஷிமா புதன்கிழமை சென்னை துறைமுகம் வந்தடைந்துள்ளது. மிக்ஜம் புயல் தினம். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அன்று சென்னையை இந்த மிக்ஜம் புயல் தாக்கியது. அதனை ஒட்டி மிக்ஜம் புயல் தினமாக டிசம்பர் 5 கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை விழுதுகள் என்ற பெயரில் ஒன்றிணைக்கும் ஒரு புதிய முயற்சி பள்ளி கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து இது ஒரு முக்கியமான கண்டென்ட். ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய நபர்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் விருது செஸ் பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 2024ஆம் ஆண்டு துரோணாச்சாரியார் விருது செஸ் விளையாட்டில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இது பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. மேலும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது இந்த வருடம் 25 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 2024 தற்போது காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 7வது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு இந்த குறியீட்டில் இந்தியா 8வது இடம் பிடித்திருந்தது. மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக தற்போது மோகன் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து வின்பேக்ஸ் என்ற பயிற்சி இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே நடைபெறக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சி. இந்த வருடம் வியட்நாமின் ஹனோய் நகரில் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வராக விஷ்ணு தியோ சாய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் எல்லாமே நமக்கு பொறுத்துகளை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாதுகாப்பான நகரம். தற்போது தேசிய குற்ற ஆவண செயலகமான NCRB ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா இந்தியாவின் பாதுகாப்பான நகரம். இதுல கொல்கத்தா தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. அப்போ தற்போது இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எது அப்படின்னா கொல்கத்தா. தமிழகத்தைச் சேர்ந்த சென்னை 2வது இடம், கோவை 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த பட்டியல்ல 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் மற்றும் பூனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். சமீபத்திய காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.